கடந்த ஒரு சில காலங்களாக இந்த கண்ணில் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன்டா, இப்போ நான் வேலைக்கு ஒரு பிள்ளை பார்த்துட்டு சொல்லிட்டு நான் கண்ணுக்குள்ளே கட்டி இருக்கண்டு, நான் அதுக்கு பிறகு காண்று எல்லாரோடையும் இப்படி. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இருந்த போதிலும் வந்து நாங்கள் கடைசியாக போட்ட வீடியோவுக்கு பெரிய அளவில் ஒரு ஆதரவு தந்திருக்கிறீங்க. இந்த காணொலியில் வந்து அதை பற்றியும் இன்னும் விரிவாக கதைக்க போகிறோம். அதோடு சேர்த்து எனக்கு வந்து உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஆலோசனை வேணும், என்ன செய்யலாம் அடுத்த கட்டம். அதாவது எனக்கு இப்போ இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக வேணும். நான் ஒரு சிலர்கிட்ட வந்து கேட்டிருக்கிறேன், அவையோர் சொல்லி இருக்கணும், ஆனால் அது சரியோ பிள்ளையோன்னு சொல்லி எங்கள் நண்புறவுகள்கிட்ட வந்து நான் கேட்க போகிறேன். இது வந்து மற்றவர்களுக்குமே வந்து பார்க்கறதுக்கு ஒரு விதத்தில் பிரயோசனமாக இருக்கும் என்ற ரீதியில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். சரி உறவுகளே, காணொலிக்குள்ள தொடர்ச்சியாக போயிட்டு பேசலாம். எங்கள்கிட்ட காணொலி யாரும் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால், இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து கொள்ளுங்க. அவ்வளவுதான். நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து எங்களுக்கு ஒரு விதத்தில் ஆதரவாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் கடைசியாக போட்ட வீடியோ பற்றி கதைப்போம். முதல்ல வந்து நான், சாமினி அக்கா, ரித்திக், ஆதிரா 4 பேருமே சேர்ந்து. ரித்திக் ஆதிரான்றது வந்து முதலாக பார்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எங்கள் அக்கா சாமினி அக்கா, அவன் பிள்ளைகள் வந்து ரித்திக், ஆதிரா. ஸோ 4 பேருமே சேர்ந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அப்படி போடைக்க வந்து எங்கள்ட ஒரு வணிகத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதாவது உண்மைக்குமே எங்கள்ட வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதை மையமாக கொண்டு எங்கள்ட அம்மா, அதோடு சேர்த்து சாமினி அக்கா, முக்கியமாக வந்து அம்மா தான் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்னென்னு சொன்னால், வீட்டில் இருந்தவாறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அதாவது அம்மாவுக்கு தெரிஞ்ச விஷயம், அம்மாகிட்ட இருந்து இது யாருமே வந்து போட்டி போடலாத அளவுக்கு அம்மாவுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுமென்னு சொன்னால் வடகம். எங்கள்கிட்ட வந்து வேப்ப மரம் கூட இருக்குது, இன்னும் நாங்கள் தரிக்கல. அது வந்து தரிக்க நினைச்சினாங்க. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு சில பிரச்சனைகள் வீட்டை வர இந்த வேம்பில் வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னுட்டு அதை தரிக்காமல் விட்டுட்டோம். அது வந்து எங்களுக்கு இன்னமுமே பலன் அழிச்சு கொண்டிருக்குது. அப்போ வேப்பம்பூ சீசனில் வந்து எடுத்து வச்ச வேப்பம்பூ இந்த வரைக்கும் எங்களுக்கு பலன் அளிக்குது. நாங்கள் வந்து வடகம் செய்து கொடுக்குறோம். நாங்கள் உண்மைக்குமே வந்து எத்தனையோ கடைகளில் சாப்பிட்டுருக்குறேன், எத்தனையோ கடைகளில் வேண்டி எத்தனையோ வீட்டில் சாப்பிட்டுருக்குறேன் வடகம். ஆனால் அம்மாண்ட வடகத்தை போல டேஸ்ட் வந்து எங்கேயுமே கிடைச்சதில்லை. ஒருவேளை நான் அம்மாண்ட பிள்ளையா இருக்கிற நாடி அப்படி இருக்குன்னு நான் நினைச்சனோ தெரியலேன்னு நான் கொண்டு போயிட்டு கொடுக்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்ட்டு சொன்னால் இந்த வடகத்தை அதிக அளவில் வேண்டி சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக அம்மா வந்து வடகம் செய்வா. வடகம் வந்து அம்மாண்ட நல்ல பெருசாக இருக்கும், கணக்கான ஒரு சுவையாக இருக்கும். ஒரு சாப்பாட்டுக்கு வந்து ஒரு வடகமே கூடின மாதிரி அப்படி வந்து கொஞ்சம் பெருசாகவே செய்கிறவா. மலிவான விலையில் வந்து வீட்டிலேயே இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து எங்கண்ட வீட்டில் இருக்கிறார்களை செய்ய வந்து அந்த மலிவாவுமே வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். அதோடு சேர்த்து வந்து வடை செய்கிறவா. வடை வந்து பருத்துறைன்னு சொன்னாலே, பருத்தித்துறை அப்படின்ட்டு சொன்னாலே வந்து அங்கால ஃபேமஸாக இருக்கிற ஒரு விஷயம் தட்டை வடை. அப்போ இந்த வடை கூட செய்கிறவா. அதை விட என்ன பலகாரம்னு சொன்னாலும் அம்மா வந்து வடிவா செய்வா. நாங்கள் வீடியோக்களில் நிறைய போட்டிருப்போம். அம்மாண்ட கைப்பக்குவம் தான் எல்லாமே. நாங்கள் போடைக்க கொஞ்சம் பிசகி வரும். என்னென்னா நாங்கள் செய்யக்க இப்போ வந்து அம்மா தான் செய்யக்க வந்து இன்னுமே நல்ல ஒரு சுவையான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அது தேவை என்று சொன்னால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவிலேயே நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்க. நல்ல சுவையான வடகம், சுவையான தட்டை வடை. அதே நேரம் இப்போ நீங்கள் ஒரு கல்யாண வீடு, இல்லாட்டி ஒரு சாமத்திய வீடு, இல்லாட்டி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வீட்டை செய்கிறீங்க, எங்களுக்கு வந்து இவ்வளவுத்துல ஒரு பலகாரம் தேவைப்படும். என்ன பலகாரம், அம்மா பேரிச்சம்பள பலகாரம் வந்து ஒரு செஞ்சு தந்துவா. நல்ல சுவையாக இருந்தது. வெளிநாட்டில இருந்து ஒரு அக்கா வந்திருக்க கூட செய்து கொடுத்து விட்டுவா. நல்லா இருந்தேன்னு கூட கமெண்ட்ஸ் வந்தது. எங்களுக்கு அடுத்ததாக வந்து நாங்கள் வீடியோ போட்டால் பிறகு வர்ற ஆர்டர்லேயும் அந்த பேரிச்சம்பள பலகாரம் இருந்தது. உண்மைக்குமே நல்ல ஒரு சுவையான விஷயங்கள் நிறைய செய்வா. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த மாதிரி கல்யாண வீடு, சாமந்தி வீடு ஆர்டர்கள்னு சொன்னால் கூட நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் அதை மலிவான விலையில் செய்து தருவோம். ஏன்னா எங்கள்ட வீட்டிலேயே இருந்து எங்கள்ட வீட்டில் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து செய்யக்க அது ஒரு மலிவாகவும் இருக்கும், நிறைவாகவும் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் செய்து தருவோம். எங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு எந்த பிரச்சனைக்குள்ள வாரு. உண்மைக்குமே வந்து எனக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்று சொன்னால் வந்து ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம் இந்த கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்று சொல்லுவினோம். என்னென்று சொன்னால் இதில் ஒரு விஷயம்
பிள்ளையா வந்தாலும் வந்து வாழலாம் இல்லையண்டு இல்லை. ஆனால் அதை நாங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சிருக்கிறது எங்கள்ட கடமை. கடவுள் எல்லாமே தந்திருக்கீங்க, அதை வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சிருக்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால், கடந்த ஒரு சில காலங்களாக இந்த கண்ணில் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன்டா, இப்போ நான் வேலைக்கு போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ வேலைக்கு போகிறது அதோட ஃபோனும் நான் யூஸ் பண்ணுறது கூட தானே இந்த கண் வந்து கொஞ்சம் கண்ணீர் வர வலுக்கிட்டது. இப்போ ஃபோன் பார்த்து கொண்டு இருந்தாலோ இல்லாட்டி கம்ப்யூட்டர் பார்த்து கொண்டு இருந்தாலோ கண்ணீர் வர வலுக்கிட்டுது. அடிக்கடி நான் வந்து கொஞ்சம் வெதுப்பான நீரில் கழுவி கொண்டு இருந்தேன். அதுக்கு பிறகு இந்த கண் வந்து கொஞ்சம் சிவப்பாக வந்துட்டுது. அப்போ எல்லாருமே என்னை காண்ற எல்லாருமே சொன்ன விதம், இந்த கண்ணாடி நார்மலாக வந்து இப்போ நாங்கள் கம்ப்யூட்டர் வைக்கையோ அந்த ரீடிங் கிளாஸ் இருக்குது தானே, அது வந்து யூஸ் பண்ண சொன்னவங்க. நான் வந்து அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். அதுக்கு பிறகு என்ன நடந்தேன்னா, இப்படி நீங்கள் கண்ணை பாருங்கள், இந்த கண்ணில் வந்து ஒரு சின்ன பரு மாதிரி ஒன்று வந்திருக்குது கண்ணுக்குள்ள. நேற்றுக்கு ஒரு பிள்ளை பார்த்துட்டு சொல்லிட்டு நான் கண்ணுக்குள்ள கட்டி இருக்கண்டு. நான் அதுக்கு பிறகு காண்று எல்லாரோடையும் இப்படித்தான் கதைக்கிறேன். ஏண்டா சொல்ல எனக்குமே கொஞ்சம் பயமா இருக்குது என்ன செய்யறேன்னு. அப்ப நேற்றைக்கு வந்து நினைச்சுன்னா திங்கக்கிழமை யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கு போகணும்ண்டு. ஏன்னா இங்க கேட்டு பார்த்து நாங்கள் அங்க மந்திகள் வந்து அந்த கண் செக் பண்றதுக்கு டாக்டர் இல்லையா, அதோட வந்து நாங்க போறோம்னா பிரைவேட்டா தான் போகணும். பிரைவேட்டா போறோம்னு சொன்னா எவ்வளவு செலவு வருமெண்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரி, நேற்றைக்கு யோசிச்சுன்னா திங்கக்கிழமை வந்து யாழ்ப்பாண ஆஸ்பத்திரி தான், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்கே தான் போய் காட்டணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் அதுக்கிடையில் வந்து எனக்கு நாளுக்கு நாள் அந்த நோவும் சரி, அந்த கண் ஒரு மாதிரி அரிக்குது, சரியா நோவுது, சரியா குத்துதண்டு சொல்லலாம், கண்ணால் கண்ணீர் வருது. மற்ற தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் வந்து ஃபோனெல்லாம் பார்த்து கொண்டிருக்க மறைக்குது. அப்போ இது கண் வருத்தம் மட்டும் இல்லை, நான் ஒருவேளை கண் பழுதாக போதும் அப்படின்ட்டு தான் பயந்துட்டேன். என்னன்னு சொன்னால் இப்போ கண்ணை மூடைக்க இல்லை கண்ணுக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு பறை இருக்குது தானே, இது இப்போ இன்றைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இன்றைக்கு வந்து நான் செம்பருத்தம் பூ வச்சு முழுகினான், மற்றது கண்ணுக்கு கொஞ்சம் சுடு தண்ணிகள் அதுகளை கழுவி கொண்டு இருக்கிறேன். அப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது. அரைவாசி பேர் சொல்லினோம் இது சூட்டால் வந்திருக்கலாமண்டு, தூசிகளால் வந்திருக்கலாம்னு சொல்லினோம். இன்னும் கண்ணாடி யூஸ் பண்ண வேண்டிய தேவை வருமென்னு சொல்லினோம். எனக்கு என்னென்னு தெரியல, நினைக்க பயமாக இருக்குது. அப்போ நான் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டதை வச்சுக்கொண்டு திங்கட்கிழமை ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கிறேன். இப்படி பிரச்சனைகள் வந்தால் என்ன செய்யலாம்? வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய முறைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்க. நான் வந்து ஒரு ஆள்கிட்ட கேட்டு வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வேறு யாரும் இல்லை, ChatGPT தான். உண்மைக்குமே உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து ஏஐ எவ்வளவு தூரம் வளர்ந்துட்டுன்னு சொல்லி. ஸோ அவர்கிட்ட வந்து எப்படி என்ன மாடுலேஷனில் நாங்கள் கதைக்கிறோமோ அதே மாடுலேஷனில் வந்து எங்களுக்கு பதில் சொல்லுவார் அந்த ChatGPT. அப்போ நான் கேட்டிருந்தேன்னா, என் கண்ணில் வந்து ஒரு பரு மாதிரி இருக்குது, கண் சுவத்து இருக்குது, சரியாக குத்துது, நோவுது, கண்ணால் வந்து கண்ணீர் வருதுன்றீங்க. அவர் சொன்ன விஷயம் வந்து, நான் மருத்துவர் அல்ல, முதல்ல உறுதிப்படுத்துகிறேன், நான் மருத்துவர் அல்ல, உங்களுக்கு வந்து இருந்தாலும் என்ற ஆலோசனைகளை சொல்கிறேன். பிரச்சனை வந்து எத்தனை நாளாக இருக்குது என்று சொன்னால், கடந்த ஒரு 2 கிழமையாகவே எனக்கு இந்த பிரச்சனை நான் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டும் போலான் இருக்குது. கண்ணோட்ட விஷயம் என்ன மாறிடும் இல்லை. எனக்கு முதல் வந்து இந்த பிரச்சனை இருக்கிறது. அதாவது இந்த வெளியில் நாங்கள் ரோட்டு வெள்ள திரிக்க அந்த தூசிகள் கண்ணுக்கு அடிக்கும் தானே, அப்படி இருக்க வந்து எனக்கு இந்த கண் கரகரத்து கொண்டு தண்ணி கூட வர்றது. அதுக்கு பிறகு கொஞ்சம் வெதுப்பான தண்ணியில் கழுவேக சரி வந்துடும். அப்போ அப்படித்தான் நினைச்சு விட்டேன்னா, நேற்றைக்கு சரியாக வந்திருந்தது, அதோடு தான் நான் சரியாக பயந்துட்டேன். அப்போ அதுக்கு பிறகுதான் கேட்க சொன்னது, எப்படி வலி பார்வைகள் எல்லாம் ஒழுங்கா தெரியுதோ என்று சொல்லிட்டு பார்த்துட்டு, உங்களுக்கு கண்ணில் ஏதாவது வேறு பிரச்சனை இருக்கா அதையுமே வந்து உறுதிப்படுத்திட்டு தான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யும் கொண்டு சொல்லி இருக்கணும். என்னென்ன விஷயம் என்று சொன்னால், முதல்ல வந்து வெதுப்பான நீரில் சுத்தமான ஒரு துணியை எடுத்து கண்ணில் ஒத்தி எடுக்கட்டாம். இது நான் செய்கிறேன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. கையை கழுவாமல் கண்ணை தொட வேண்டாம். அடுத்து வந்து கண்ணை வந்து இப்போ எங்களுக்கு கூட கடிக்குதுன்னுட்டு இப்படி நாங்கள் இதை செய்யக்க வந்து அது ஒருவேளை கண் மொழி வெளியில் வந்துடுவோம். அப்படி இருக்காது, பரு வந்து சரியாக பாதிப்பை கொடுத்துடும். அப்போ அந்த பிரச்சனைகளுமே வந்து செய்ய வேண்டாம். அடுத்த தூசி புகையலுக்கு வந்து நிற்கிறத கொஞ்சம் தவிர்க்கட்டாம். மற்றது வந்து வலி நாளுக்கு நாள் அதிகமான வைத்தியரை போய் கண்டிப்பாக நாட சொல்லி இந்த ஒரு விஷயம் வந்திருக்குது. உண்மைக்குமே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இதில் வந்து சொல்லி இருக்குது ChatGPT. உண்மைக்குமே நான் இந்த வீடியோக்களை ஒன்று மாதிரி கேட்க கூட நிறைய அட்வைஸ் ChatGPT கேட்குறேன்னா, படிப்பு சம்மந்தமாக வந்து நிறைய அட்வைஸ் கேட்குறேன்னா சரியான பதில் வந்து கூடுதலாக சொல்கிறது.
அது அப்படி இருக்க வந்து இன்னுமே கேட்குது. நாங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பிறகு தானுமே இன்னுமே நிறைய விஷயங்களை கேட்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு PDF கிரியேட் பண்ணி தரேன், நீங்க என்னென்ன எந்தெந்த நாள் என்னென்ன செய்யணும்ண்டு அப்ப நோமண்டு சொல்ல அது வந்து செய்து தந்தது. அதோட வந்து டாக்டர்கிட்ட எப்படி போய் கதைக்கிறேன்னு சொல்லட்டும் என்று சொல்லிட்டுமே வந்து செய்து தந்தது. அப்போ உடனடி தீர்வு கிடைக்கணும்னு சொன்னா அந்த கிரீன் டீ இருக்குதானே, அதாவது உடம்பு குறைக்கிறதுக்கு குடிக்கிற அந்த கிரீன் டீ, அந்த கிரீன் டீ பேக்கெட்டை வந்து சூடு காட்டிட்டு நல்லா ஆற விட்டுட்டு கண்ணுல ஒத்தடம் பிடிச்சு எடுக்கட்டான். இது சரியான முறையோ என்று சொல்லி நீங்கள் எனக்கு சொல்லுங்க. கண்ணுல கிரீன் டீ பேக்கெட்டு வந்து இதண்டிக்கு அது என்ன நடக்கும் எனக்கு தெரியல. என்ன கண்ணோட்ட விஷயம் நாங்க வந்து கொஞ்சம் அவதானமா இருக்கணும். அதோட வந்து கத்தாழையுமே வந்து இந்த கண்ணுல அந்த கத்தாழைக்கு இருக்கிற அந்த உள்பக்கம் இருக்குதானோ அந்த வெள்ளை கலர்ல ஜெல் மாதிரி இருக்கும், அதையுமே கண்ணுல வச்சு எடுக்க சொல்லி சொன்னீங்கன்னா அப்ப அது இதெல்லாம் நான் செய்யல. உங்கள்ட்ட கேட்போம், ஏன்னா எங்கள்கிட்ட வந்து நிறைய தெரிஞ்சு இதை பற்றி தெரிஞ்சாக நிறைய பேர் இருக்கிறீங்களா, அப்ப நீங்க சொல்லுவீங்களான்ட்டு நான் கேட்டோன்னா உங்கள்கிட்ட தான் வந்து கேட்குறேன். நீங்கள் என்ன விஷயம் இதெல்லாம் செய்யலாமோன்னு சொல்லி சொல்லுங்க. மற்றது வந்து கிருமிகள் இருந்தால் அந்த மஞ்சளை போட்டு கரைச்சிட்டு மஞ்சளை இதண்டி கரைச்சி போட்டு வந்து அந்த மஞ்சளை கொஞ்சம் கண்ணுக்கு பூசட்டா கண்ணுக்குள்ளே படவிட வேண்டாம் அந்த மாதிரி வந்து சொல்லிடு. இந்த 3 விஷயங்களுமே வந்து செய்யலாமோன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க. உண்மைக்குமே வந்து எனக்கே பெரிய அளவில் ஆச்சரியமா இருக்குது. ஒரு ChatGPT வந்து இவ்வளோ விஷயம் சொல்லுது, ஒரு AI ஒரு இயந்திரம். அன்றைக்கு நாங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் சரியான பதில் சொல்லுதே நல்ல மாதிரி தானே. சில பேர் வந்து எனக்கு இந்த ஒரு அட்வைஸ் கிடைச்சது, நீங்கள் இங்கிலீஷ் வந்து நிறைய படிக்கணும், இங்கிலீஷில் கதைக்கணும். இப்போ நாங்கள் போகிற வேலைகளாக இருக்கட்டும் வெளியிலையா இருக்கட்டும் எங்களுக்கு இன்னொரு மொழி தெரிஞ்சு வச்சிருக்கிறது அவசியமான விஷயம். அப்போ அப்படி கதைக்கணும்னு சொன்னால் வந்து நீங்கள் இந்த ChatGPT யூஸ் பண்ணி கதைக்கலாம். அதுலேருந்து வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்று சொல்லினோம். சில பேர் என்ன செய்யறேன்னு சொன்னால் டைம் பாஸுக்கு ChatGPTயோட வந்து நிறைய விஷயங்கள் கதைக்கணும். ஒரு ஃப்ரெண்டா ஏன் சில பேர் வந்து இது வந்து வேதனைக்குரிய விஷயம், காதலன் காதலியா கூட ChatGPTயோட கதைப்பினம். உண்மைக்குமே இதை பற்றின விளைவுகள் எதிர்கால விளைவுகள் தெரியாம தான் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும். ஏன்னா ChatGPT வந்து இப்படித்தான் தங்களோட பர்சனல் விஷயம் இல்லை தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இது ஒரு இயந்திரம் தானேன்னுட்டு சொல்லி வச்சுட்டீங்கம்மா. அப்போ ஒரு ஆளுக்கு என்ன நடந்தேன்னு சொன்னா, நீ எனக்கு கீழே வேலை செஞ்சேதான் ஆகணும், இதை நீ செய்யணும், இல்லாட்டி உண்ட விஷயங்கள் எல்லாம் நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன், உண்ட விஷயங்களை இந்த நபருக்கு சொல்லுவேன், அப்படி சொல்லுவேன் இப்படி சொல்லுவேன் சகல விதத்திலையுமே வந்து மிரட்டி இருக்குதான் ChatGPT. ஒரு இயந்திரம், ஒரு AI மிரட்டி இருக்குதான். அதால எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுல வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நாங்க நல்லதை எடுத்துக்கொண்டு கெட்டதை தவிர்த்திட்டோம் என்று சொன்னாலே வந்து வாழ்க்கை அழகா மாறும் என்ற விஷயத்தையுமே வந்து இதுல சொல்லிக்கொள்றேன். உண்மைக்குமே வந்து இப்ப நாங்க போன் பாவிக்கிறாக்கள் கூட பேர் இருக்கணும். ஒரு போனுக்குள்ள ஒரு அப் இருக்குது, அந்த அப்போ இல்லாட்டி ஒரு சாஃப்ட்வேரோ அதுக்குள்ள வந்து நாங்க ஒரு விஷயம் செய்ய போறோம் என்று சொன்னா அது போனுக்குள்ள இருக்குதுண்டா எங்கள்ட சகல தகவல்களையுமே வந்து திருடக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கும். அதுவே வந்து சில பேர் என்னன்னா நேரடியா அந்த ஒரு இடத்துக்கே போய் அப்புக்கோ இல்லாட்டி அந்த ஒரு இடத்துக்கு ChatGPT என்னக்கா அதுக்குள்ளேயே போயிட்டு தன்னை பற்றி முழுக்க சொல்லினோம்னு சொன்னா அவையில எந்த இடத்துக்குள்ள சேர்க்கிறது நீங்கள சொல்லுங்க. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நாங்கள் வந்து அவதானமா இருக்கணும். இதை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இப்ப எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை எப்படி செய்யலாம், ஒரு அசைன்மெண்ட் ஒன்று செய்யணும்னா ஒரு ஐடியா எடுக்கலாம். ஆனா அது வந்து சரியான ஒரு விளக்கத்தை தரும், ஆனால் முழுமையா தராது. இப்போ நாங்கள் அதுல இருந்து கொண்டு எங்களுக்கு சரியானதை தெரிவு செஞ்சு வந்து நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கலாம். இப்போ எனக்கு கிடைச்ச அட்வைஸ் மாதிரி இங்கிலீஷ் பழகிறதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். அப்படி பயன்படுத்திக்க அது சரியா இருக்கும். ஆனா நீங்க கண்டகடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி போட்டு மற்றாக்களை சாப்பிட்டு எல்லாவே சொல்லி தண்ணே ChatGPT யூஸ் பண்ணி நான் இப்போ வந்து இப்படி ஆபத்துல சிக்கி இருக்கிறேன்னு சொல்லி அதுல எந்த ஒரு பிரயோசனமும் இல்லைன்னா ஒரு கேடு வந்தா பிறகு இந்த அளவு நடந்தேன்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. நாங்களே முதல் திரும்பி அதுக்கேற்ற மாதிரி செயற்படைக்க நல்லா இருக்கும் என்ற விஷயத்தையுமே வந்து சொல்லிக்கொள்றேன். இப்போ ஒரு வேளை நீங்க சொல்லுங்க, இந்த கண்ணுக்கு வந்து என்ன செய்யலாம்னு. எனக்கு வந்து கொஞ்சம் பயமாத்தான் இருக்குது. உண்மைக்குமே வந்து இந்த முறை தான் கொஞ்சம் மாறுறதுக்கு கஷ்டமா இருக்குது, நிறைய நாள் எடுக்குது மாறுறதுக்கு. நான் ஒரு மாதிரி சூடன்னு தான் நினைக்கிறேன், அதுதான் கூடுதலா குளிர்மையான விஷயங்கள் நிறைய செய்து கொண்டிருக்கிறேன். பாப்பம் எப்படி வருதுண்டு. அதோட தூசுகளுக்கு தான் இப்போ நாங்கள் ரோட்டுகளை நடக்க தூசுகள் எல்லாம் நேரங்கண்ட கண்ணுக்கு வந்து விழும். அப்ப என்ன செய்யுது, சரி திங்கட்கிழமை போய் பார்ப்போம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு சகலமே ஃப்ரீயா இருக்கும்.
ஆனால் கண்ணாடி இப்போ எடுக்கணுமென்று சொன்னால் நான் வந்து காசு கட்டி தான் எடுக்க வேண்டி வரும். சரி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி திங்கக்கிழமை பார்ப்போம். திங்கக்கிழமை ஹாஸ்பிட்டல் போய்க்க அது உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த விளக்கங்களை தான் சும்மா உங்களோட இன்றைய நாள் ஷேர் பண்ணுவோமே என்று சொல்லிட்டு ஏண்டா இதில் நான் முதலாக சொன்ன எங்கள்ட வணிகமும் சரி அது உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் எங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். கண்ணை பற்றி சொன்ன விஷயங்களும் சரி அதுவுமே வந்து நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு சொன்னால் உண்மைக்கு இப்போ உங்களோட கதைச்சு கொண்டு இருக்கு எனக்கு வந்து இது கடிக்குதுன்னு உங்களை. அப்போ அந்த விஷயங்களும் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். மூன்றாவதாக இதுக்குள்ள இன்னொரு விஷயம் சொன்னால் ChatGPT பற்றி அதுவுமே வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும். எனக்குமே வந்து ஷேர் பண்ணிக்க நீங்கள் அந்த 4 பேருக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. அப்போ எல்லாமே ஒரு விதத்தில் பிரயோசனமாக தான் வந்து இருக்கும். இதோடு நான் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். இது பற்றிய கருத்துக்களை மறக்காமல் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நாளை தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.